வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ ஆதிரை வந்து ஆரோராட்ட எஃப்ஜே பற்றி ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்ணீர் வர்ற அளவுக்கு சொல்கிறாங்கங்க. ஸோ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டப்போ நான் எஃப்ஜே தான் நான் சொன்னேன். நான் அப்போலாம் இந்த ஃபுட்டேஜ்லாம் நான் பார்க்கவே இல்லை. அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. எங்கள் வீட்டில் கூட என்னை திட்டுனாங்க அந்த பையனை. ஆப்வியஸ்லி திட்டுவாங்கல்ல. ஸோ அப்போ கூட நான் அவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். பட் இப்போ வந்து அவன் வந்து என்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். என்னை வச்சு கேம் விளையாண்டுருக்கான். ஸோ அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும். ஆனா அந்த வியானாட்ட ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல 2 பேரும். ஸோ அவங்க 2 பேரும் பண்றது என்னமோ பண்ணி தொலையட்டும். பட் என் பேர அடிக்கடி இழுத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து என்னைய பத்தி கேட்கிறா. எல்லாத்தையுமே கேட்கிறா. "நீ வந்து ஆதிரை கூட எப்படி இருந்த?" அப்படின்னு வந்து கேட்டா. அ அது வந்து ஆதிரை தான் லவ் பண்ணா. நான் வந்து இது பண்ணல. நான் வந்து டிஸ்டன்ஸ் தான் மெயின்டெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம, ஆதிரைக்கு நீ ஊட்டி விட்டியான்னு கேட்டான் அவன். கேட்டா வியானா. இல்ல நான்லாம் ஊட்டி விடல. அது பக்கத்துல இருந்ததுனால எடுத்து குடுத்தேன். அது எப்படி நீ ஊட்டி விட்டதாகும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் எனக்கு ஊட்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த "உன்னை யார் மிஸ் பண்ற?" அப்படின்ட்டு கேட்டா வியானா வந்து கேட்டா எஃப்ஜேட்ட. நான் வந்து பிரவீன தான் மிஸ் பண்றேன். ஆதிரை மிஸ் பண்ணலையான்னு கேட்டா. இல்ல, இல்ல. அவன் வந்து போவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோனே, இது ஆருராவே ஷாக் ஆகுறாங்க. அப்படியா சொன்னான் அப்படின்னு. ஸோ இந்த மாரியான பையனோட இப்போ வந்து வியானா இருக்கிறது வந்து ஒருவேளை வியானா கேம் விளையாடுறாளா அவன வச்சு? இல்ல இவன் அந்த பொண்ண வச்சு கேம் விளையாடுறானா என்னன்னு தெரியல. பட் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கிறது மாரி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் இருந்த வரைக்கும் வந்து அவன எங்கேயோ வச்சிருந்தேன். ஸோ இவன் நீ என்னடா அவனாடா நீ இவ்வளோ தானாடா நீ அப்படிங்கிறது மாரி இருக்கு அவன பார்க்கும்போது. நேத்து நைட்டு வந்து என்ட்ட சொல்றான். ஆ நான் வந்து உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு கனிட்ட சொன்னேன் அப்படின்னு. டேய் யார்றா நீ மாத்தி மாத்தி பேசுற? அப்ப நீ வந்து வியானாவையும் இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? கேமுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி ஆ அ ஆதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ஆக்சுவலா. உண்மையிலேயே அந்த பையன் மேல அவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சிருப்பாங்க போல இருக்கு. நான் அவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சிருந்தேன் அவன் மேல. அதெல்லாம் உண்மையான ஃபீலிங்ஸ் தான். பட் அவன் வந்து இவன் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வியானா அண்ட் எஃப்ஜே 2 பேரும் வந்து என்னமோ பண்ணிட்டு போகட்டும். ஆனா இடையில என்னைய வேற இது பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது தான் ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பாவமா இருக்கு ஆதிரி சொல்லும்போது அந்த ஃபீலிங்கு. ஸோ எதுக்காக சொன்னாங்கன்னா, ஆர்ஆர் வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெளியில போய் அவ்வளோ கோத்ரூ பண்ணேன். அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிட்டேன். அதனால தான் நான் இப்போ எந்த விஷயத்துலயும் மாட்டிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கேன். இப்ப பார்க்குறீல என்னைய அந்த மாரி நீனும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்ஆருக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் குடுத்துருக்காங்க. எஃப்ஜேயோட கேம வந்து அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாங்க. அவன் எந்த மாரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் இது எப்படி பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு. 2 பேருக்கும் ஏதாவது மோதல் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ வந்தா நல்லா இருக்கும் பார்க்கலாம். உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.